வணக்கம். இன்று பாடசாலை கல்வியிலே தமது கல்வியை தொடர முடியாது சில மாணவர்கள் இடைவிலகி செல்வதை காண்கின்றோம். இடைவிலகலாக நிற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இடைவிலகலாக நின்ற ஒரு மாணவியை முன்பள்ளி ஆசிரியை தயாளினி டீச்சர் அவர்கள் எழுத்து பழக்கி கற்பித்து அந்த மாணவியை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த தயாளினி டீச்சருக்கு நாங்கள் நன்றியையும் எங்களது பாராட்டுதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த ஆசிரியை என்ன சொல்கிறார் என்பதையும் தற்போது கேட்போம். இன்றைய காலகட்டத்தில் இடைவிலகல் என்பது மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் அதை ஒரு பிரச்சனையாக எடுக்காமல் ஒரு பிள்ளைகளை முன்னோக்கி கொண்டு போகிற ஒரு சிந்தனைக்குள்ளே நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் அனுபவித்த ஒரு அனுபவம் அதை கூற விரும்புகிறேன். என்னென்று சொன்னால் 2009-2008 காலப்பகுதியில் நான் ஒரு என்ஜிஓவில் வேலை செஞ்சேன். அந்த டைமில் அந்த என்ஜிஓ இடைவிலகல் மாணவர்களுக்கான ஒரு கற்பித்தல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தவங்க. அந்த நேரம் நானும் அதில் ஒரு ஆசிரியராக கடமையாற்றினான். அதில் என்னக்கிட்ட ஒரு மாணவி நான் படிப்பிச்சேன். என்னென்னு சொன்னால் 4ஆம் ஆண்டில் தன்னை ஒரு இடைவிலகலாக எங்கிட்ட பொறுப்பு தந்தவங்க. இவங்களை எழுத வாசிக்க பழகி மீண்டும் அதே வகுப்பில் சேர்க்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை இருந்தது. அதில் நான் அந்த மாணவியை மிகவும் சிறப்பான முறையில் எழுத வாசிக்க பழகி கற்பித்தலை முடித்து மீண்டும் தரம் 5ஆம் ஆண்டில் கொண்டு ஆள விட்டனாங்க. அந்த மாணவி தற்பொழுது பட்டப்படிப்பை மேற்கொள்கிறதுக்காக படித்து எல்லாம் OLA எல்லாம் முடித்து கம்பகா கேம்பஸில் போய் தற்பொழுது இருக்கிறான். இந்த விஷயத்தில் இந்த இடத்துல நான் கூற விரும்புகிறேன்னு சொன்னால் இடைவிலகல் மாணவர்கள் நாங்கள் ஒதுக்காமல் இவங்களையும் கொண்டு செல்ல வேண்டும். இவங்களையும் நன்றாக கற்பித்து ALOL வரைக்கும் சென்று மிகுந்த சிறப்பான பெறுபேறுகளை பெற வைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் இடைவிலகல் மாணவர்கள் என்று ஒதுக்காமல் நாங்கள் அவங்களுக்குரிய கற்பித்தல் நடவடிக்கைகளை வேறாக்கி ஒரு இடைவிலகல் சென்டர்கள் அப்படி இல்லை பாடசாலைக்குள்ளேயே இடைவிலகல் மாணவர்கள் என்று அவங்கள கொஞ்சம் மெதுவான கற்றல் மூலம் கொண்டு போய் அவங்கள ஒரு சிறப்பான முறையில் உருவாக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் இந்த மாணவி பால்ச்சேனியை சேர்ந்தவர், பால்ச்சேனி கிராமத்தை சேர்ந்தவர். இந்த மாணவி இந்நிலைமைக்கு காரணம் தன் தாய் தந்தையர் குடும்ப பிரிவு, அத்தோடு தன் குடும்ப சூழ்நிலை, அதாவது வறுமை நிலைதான் முதல் காரணம். இந்த மாணவியை எனக்கு எந்த லட்சியம் எப்படியாவது இந்த மாணவியை எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்கள் அவ்வளவு பேரையும் நாங்கள் தாயாக இருந்து தங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் என்ற எண்ணத்தோடு தங்களை ஒழுங்கான முறையில் வாசிக்க பழக்கி எழுத்து பழக்கி தங்களை கொண்டு OLA வரைக்கும் கொண்டு சென்று பட்டப்படிப்பு வரைக்கும் கொண்டு சென்று தற்பொழுது கம்பகா கேம்பஸ் வரைக்கும் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அது என் வாழ்க்கையிலே எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவமாகவும் நான் அந்த நிறுவனத்தில் வேலை செய்ததுக்கு ஒரு மிகுந்த ஒரு சான்றாக இருக்கிறது என்பதை சந்தோஷம் அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன்.